இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏண்டி நீ திருந்தவே மாட்டியா? நீங்க முதல்ல திருத்த மாட்டீங்களா? என்ன வந்து கேள்வி கேக்குறீங்க? எங்க 1 கோடி ரூபாய் அவ்வளவு பெரிய காசு யாருக்குங்க கிடைக்கும்? கையில வந்த மகாலட்சுமி அத போய் கண்டுபடி கிழிச்சு போட்டுட்டீங்க. விளையாடுறீங்களா நீங்க? அமுதா, நீ வானதி கூட தானே இருக்க போற. தங்கச்சிமா உன்னை பாத்துக்க மாட்டாங்களா? உன் 2 பொண்ணுங்களும் வாழ்ற இடத்துல உனக்கு என்ன குறை இருக்க போகுது? ஆமா, குறை வர போகுது. ஏங்க, எனக்கு கை செலவுக்கு ஏதாவது காசு வேணும்னா அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க முடியுமா? 1 கோடி ரூபாய் உனக்கு கை செலவுக்கு வேணுமா? உன்னை அரஞ்சனா நீல திருந்தவே மாட்டடி. திருந்த வேண்டிய இவர் திருந்தாம என்ன வந்து திருந்து இவர. எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லார்கிட்டையும் ஃபங்க்ஷன் இருக்கு வாங்கன்னு தான் சொன்னேன். என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லல, அத நேர்ல சொல்றதுதான் முறை. சின்ன வயசுலயே என் குழந்தை இறந்துருச்சுன்னு நினைச்சேன். அவ இறக்கல, உயிரோட தான் இருக்கிறான்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி என் பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டா. என்னப்பா இது ஒரே ஆச்சரியமா இருக்கு. நிஜமா இது? அதெல்லாம் நமக்கு எதுக்கு? வந்தமா சாப்பிட்டமான்னு போயிட்டே இருக்கணும். அதுவும் சரிதான். இவதான் என் பொண்ணு வானதி. ராஜராஜேஸ்வரியோட மருமக. இவர்தான் என்னோட மருமக. இவங்க எல்லாரும் என்னோட சம்பந்தி குடும்பம். என் சம்பந்தி குடும்பத்தை உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மருமகளை தான் மகளா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப மரியாதையா நடத்தினாங்க. வாழ்க்கையில அவளுக்கு தெரியாத எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணவேணி அம்மா என்னை ரொம்ப உயர்த்தி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் பெருசா பண்ணதா தோணல. ஒரு மனுஷியா என்ன செய்யணுமோ அதுதான் நான் செஞ்சிருக்கேன். அம்மா மைக்கு. என்னோட வாழ்க்கையில எனக்கு எது கிடைக்கலையோ அதை எல்லாமே என்னோட அத்தை எனக்கு கொடுத்தாங்க. ஒரு அம்மாவா என்னை பார்த்துக்கிட்டாங்க. கார்த்திக், என்னாச்சு? ஏன் மோதிரத்தை வாங்க தயங்குன? எனக்கு பிடிக்கலம்மா. வாழ்க்கையில நமக்கு பிடிக்காட்டியும் மத்தவங்களுக்காக சில விஷயங்களை செய்யணும். மத்தவங்க சந்தோஷத்தை பார்த்தோன்னா நம்ம சந்தோஷம் போயிடுமா? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? எந்த பிரச்சனையா இருந்தாலும் எனக்காக கொஞ்சம் அமைதியா இரு. எல்லாம் சரியாயிடும். சரியாகணும். ஆர்த்தி, இங்க ஏதோ கருகுதே, வாசனை வருதா? புரியல? வரும், வெயிட் பண்ணு. அண்ணே, அன்னைக்கு ஊட்டி விடு.
முதல்ல உன் அத்தைக்கு ஊட்டு. வாங்க சாப்பிடலாம். இந்தாங்க குட்டி, சாப்பிடுங்க. தேங்க்யூ. வெல்கம். என்னோட அழைப்பு ஏற்று நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கு. நீங்க எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். அண்ணே, என்னண்ணே அன்னைக்கு அவங்க அம்மா ஊட்டிட்டு இருக்காங்க, நீங்க ஊட்டி விட மாட்டீங்க? வணக்கம் ராஜேஸ்வரி. ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட நிறைஞ்ச மனசோட நான் மலேசியா கிளம்புறேன். என் மக வானதி அற்புதமான மனுஷியாவும் உன் வீட்டு மருமகளாவும் இருக்காங்கிற சந்தோஷத்தோட நான் கிளம்புறேன். சந்தோஷமான இந்த நேரத்துல பிரிஞ்சு போகணுங்கிற முடிவை வானதியோட சந்தோஷத்துக்காக தான் எடுத்தேன். ஒரு அம்மா மாதிரி நீ வானதியை பார்த்துக்கும் போது நானும் அங்க இருக்கிறது உனக்கும் வானதிக்கும் குறுக்க நான் நிக்கிற மாதிரி இருக்கும். வானதி, உன்னையும் கடவுளையும் நினைக்கிறது மட்டும்தான் இனி இந்த அம்மாவோட வேலை. நீ சந்தோஷமா இருப்ப. ராஜேஸ்வரி உன் கூட இருக்கா. நான் போயிட்டு வரேன்.